பிள்ளை இப்படி பேய் மாதிரிச்சிருக்கி. ஆனாலும் இந்த 2-3 மணிக்கு இந்த சின்ன பிள்ளை இங்கே என்ன செய்யி? பால் விளையாடிட்டுல நிற்கி, யாருக்கு பிள்ளைன்னு தெரியலையே. வெளியே போய் பார்க்கலான்னா பேய் மாதிரி இருக்கால இருக்கு. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எப்படி வெளியே போய் பார்க்கறதுக்கு? எது பாலை தூக்கி போடுறதுக்கா? இந்த பிள்ளை மட்டும் தானே நிக்கி. அந்த பக்கம் யாரும் நிக்க மாதிரி தெரியலையே. பால் வேற அந்த இடத்துல பறந்துட்டு நிக்கி. என்ன சவுண்டு மட்டும் கேட்க, ஆளை காணும். எம்மா எவ்வளோ பெரிய உருவம். எம்மா என் வீட்டை தாண்டி போயிட்டு இருக்கேன் இந்த உருவத்தோட சைஸு. ஏம்மா என்ன சிரிப்பு. நம்ம பேசாம உள்ள போயிடுவோம். நாளைக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். என் தங்க பிள்ளை என்ன அழகா சிரிக்க. எது தங்க பிள்ளை அழகா சிரிக்கா? பேய் மாதிரியே தலை இருக்கு. இவா சிரிக்க சிரிப்புக்கு ஊரே எந்திரிச்சிரும் போல இருக்க. ஆனா இது யாரு? எந்த வீட்டு பிள்ளை? எந்த பேய்? இல்லை இந்த பிள்ளையும் பேய் தானா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. சரி, எதுக்கும் நாளைக்கு காலையில என்னவா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். உமா என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? உமா ஏன் உமா என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லு. உமா சொல்லு என்னாச்சு? எதுக்கு சத்தம் போட்ட? உன் சத்தம் கேட்டுனா நான் பயந்து போய் ஓடி வரேன். நான் தண்ணி குடிக்கலான்னு அடுக்கலைக்குள்ள வந்தனா. என்னாச்சு? நம்ம கண்மணிய மாதிரி ஒரு சின்ன பிள்ளை அடுக்கலையில நின்றுட்டு இருந்தா. நான் பயந்து போய் கட்டிட்டேனா. அந்த பிள்ளை ஓடிட்டு அந்த டோர் கூட ஓபன் பண்ணல, அப்படியே வெளியே ஓடிட்டுங்க. உமா என்ன சொல்லுங்க நீ? இப்படி எல்லாம் நடக்கவா செய்யும்? சின்ன பிள்ளை எப்படி உள்ள வரும்? அது இந்த நேரத்துல? ஏங்க நான் நிஜமா பார்த்தேங்க. நான் பார்க்காம எப்படி பயந்து போய் இங்கே இருப்பேன்? நீ வெளியே ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லி பயந்து தானே இங்கே வந்த. அதனால உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்லைங்க என்ன நம்புங்க, நிஜமா போச்சுங்க. சரி இரு ஒரு நிமிஷம். இந்தா இந்த தண்ணி குடி. உமா எந்திரி, நம்ம போய் படுக்கலாம். வா எந்திரிச்சு வா. ஏங்க அப்ப நீங்க என்ன நம்பவே இல்லல? சரி உமா நான் நம்பிக்கேன். நீ வந்து படு. ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வா வா உமா. ஏம்மா நல்லா குளிர் அடிக்கு. ஐயோ தலையெல்லாம் வலிக்கு. எவளாவது ஒருத்தி என்னை வந்து எட்டி பார்க்கலான்னு பாரு. ஐயோ ஐயோ. என்ன தத்தி இவ்வளோ நேரம் படுத்து கிடந்து உறங்குறாவள? என்னைக்கு 5 மணிக்கு எந்திச்சு வந்துருவாவ. இன்னைக்கு அப்படியே படுத்தே கிடக்காவ. இந்த வெக்கையிலையும் மூடிட்டு படுத்திருக்காவ. சரி என்னன்னு போய் கேட்போம். எத்தே எத்தே என்னாச்சு? ஏன் இவ்வளோ நேரமா எந்திக்கவே இல்லை? கலையிலையோ? ஆமாம் மருமோளே, எனக்கு நேற்று நைட்டில் இருந்தே கலையில. அது நைட்டு ஏதோ அடிச்சிச்சு. என்னது அடிச்சிட்டா? ஏத்தே நேற்று நீங்கள் எங்கள் ரூமுக்கிட்ட வந்தேவல்ல, எங்களுக்கு அந்த கதவை திறக்கவே முடியல. அது கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த திறந்துட்டு பார்த்தா நீங்கள் எங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தீங்க. உங்களை நானும் சத்தியாவும் சேர்ந்தா தூக்கி எடுத்துகிட்டு வந்து கட்டில் போட்டோம். அந்தேரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நாங்களே போய் படுத்துட்டோம். என்ன சத்தே நேற்று நைட்டு? ஏத்தி நீ போய் சொல்லாத. நீ வேணுன்னு தான் கதவை திறக்காம இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏத்தே அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கதவை திறக்கவே முடியல. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்துட்டு அந்தேரி பார்த்தா நீங்கள் கீழே விழுந்து கிடக்கீங்க. ஏத்தே எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களோ? ஏட்டி இந்த வீட்டில் 2 பிள்ளைகளோட சேர்த்து பேய்களை ஏதாவது வளர்க்கையோ? ஏத்தே என்னத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி பேசணும்? அந்த ரூமில் படுத்துறனே அங்கேயே ஒரு கருப்பு உருவம். நேற்று இங்கே படுக்கேன், இங்கேயே ஜன்னல்கிட்ட வந்து நிற்கி. ஏத்தே உங்களுக்கு ஏதாவது கனவு ஏதாவது வந்திருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. சரி உங்களுக்கு காய்ச்சல் எதாவது அடிக்கோ? ஆமாட்டி குளிர் காய்ச்சல். இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. சரி படுத்துக்கிடுங்க. நான் போய் சுக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். குடிச்சிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதை செய்ப்போ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தால சூடா. ஏத்தே ஆவியை எது பிடிக்கீங்களா? இல்லை ஏற்கனவே நிறைய ஆவியை பிடிச்சாச்சு. நீ போவா. சே பாவமாக தான் இருக்குது பார்த்தாலும். நம்ம ஊரில் நடக்க பிரச்சனை இவங்களுக்கு தெரியாதுல்ல. மனுஷன் என்ன இவ்வளோ நேரமாக வரல? ஒரு ஃபோனை பட்டு பார்ப்போம்.
சே, இவங்க இப்படி கலையாம கிடக்கிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. சரி, ஒரு சுக்கு காப்பியை போட்டு கொண்டு போய் கொடுப்போம். இந்த சத்யா பிள்ளைக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கே, எந்திரிச்சு படிக்காத என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கு வந்தாச்சு. பாவம் நேரத்தெல்லாம் அந்த பிள்ளைய தூங்குறதுக்கே விடலை. காப்பியை போட்டு கொடுத்துட்டு அவள் படிக்கலாம் என்னன்னு பார்த்துட்டு அவளுக்கும் டீ ஏதாவது போடணும்னா போடலாம். எங்கள் அம்மா எங்கே போனான்னு தெரியலையே. பின்னாடி எதுவும் இருக்காளோ? அந்த ஜன்னலோட பார்த்தாலே தெரியல, அங்கே இருந்த மாதிரி தெரியலையே. ஒரு வேளை வீட்டு முன்னாடி இருக்காளோ என்னமோ தெரியல. போய் பார்ப்போம். எல்லாருக்கும் சேர்த்து டீயை போட்டுருவோம். ராணி, ஏம்மா வாம்மா, எந்திரிச்சிட்டியா? ஆமாம் மக்களே, நீ கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கிட்டே. அது இப்போ தான் எந்திரிச்சு வரேன். நான் பல்லு விளக்கிட்டு வரேன். சரிம்மா, நீ போய் பல்லுத்தே, நான் அதை டீ போட போகிறேன். சரி மக்களே. சத்தி எந்திரிச்சாளா? அவளுக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்கலாம். ஆமாம்மா, எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கேன். அப்படி படுத்து தூங்க மாட்டா, எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கேன். அது நேற்று நைட்டு ஒரு பிரச்சனையாகி போச்சு பார்த்துங்க. நீங்கள் நல்லா தூக்கத்தில் இருந்ததுனால உங்களுக்கு தெரியல. பிரச்சனையா? என்ன டீ ஆச்சு? அது நான் வந்து சொல்லிக்கேம்மா, டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். வந்து சொல்லிக்கேன். நீங்கள் போங்க, பின்னாடி போய் இருங்க, பல்ல தைச்சிட்டு இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சரி. எங்கள் டீ மாமியார் கலவையே காணும். அம்மா, அதுக்கு நல்லா காய்ச்சல் நேற்று நைட்டில் இருந்து. அதான் அதுக்கு தான் நான் இது சுக்கு காப்பி போட்டுட்டு இருக்கேன். போட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு மாதிரி டீயை போட்டு எடுத்துகிட்டு வரேன். காய்ச்சலா? ஏன் என்னாச்சு? நல்லா தானே இருந்து, நேற்றுலாம் தைய தக்கான்னு குடிச்சிட்டு தானே இருந்து. அது ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் போங்க, நான் டீ எடுத்துகிட்டு வந்து சொல்லி. சரி சரி. ஏ ராணி, ராணி, எங்க என்ன வாரேன்? நேற்று நடந்ததை இவள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சரி சொல்லிடுவோம். இவள்கிட்ட நம்ம என்னத்தை மறைச்சிருப்போம்? அதுதான் ஆல்ரெடி ஊருக்குள்ளே இப்படி ஒரு பேட்ச் இருக்குல்ல, அது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். சொல்லுவோம். ஏங்க, நேற்று வேலைக்கு போனது இன்னைக்கு காலையில் தான் வந்திருக்கீங்க. எதுக்கு இப்படி மாதிரி வேலை பார்க்கணும்? நைட்டே வேலைக்கு போனால் நைட்டு திருப்பி வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? ராணி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லதை கேளு, அதுக்கப்புறம் பேசு. உங்களை மாதிரி தான் இந்த ஊர் உலகத்தில் எல்லாரும் தான் வேலைக்கு போகிறாவ. அதுக்குன்னு இப்படி ராப்பாகலாம் அங்கேயே கிடப்பாங்களா? ஒரு டைமுக்கு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? ராணி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லதை கேளு ராணி, அதுக்கப்புறம் பேசு. நானும் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரேன், நீ இப்படி பேசிட்டே இருக்க. ஒய், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ இனிமேல் இந்த ஆஃபீஸ் காலையில் 10 மணிக்கு போனால் 5 மணிக்கு, ஆஃபீஸ் விட்டால் 6 மணிக்கெலாம் வீட்டில் நிற்கணும். 1 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஏ ராணி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லதை கேளு. நான்லாம் நேற்றுக்கு ஒரு 7:30 8 மணிக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த 2-3 நாள் லீவ் இருந்ததுனால கூட ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக போச்சு. நான் என்னைக்காவது இப்படி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துருக்கேனா? எது, அங்கேருந்து 7:30 கிளம்பி இன்னைக்கு காலையில் வந்திருக்கீங்களா நீங்கள்? அப்போ எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வராமல்? ராணி, பேசும்போது குறுக்க பேசாத. குறுக்க பேசினா சொல்ல வந்து பொய்யெல்லாம் மறந்துடுமோ? ஏட்டி, நான் சொல்லதை முழுசா கேளு. 7:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வண்டி நாசமா போச்சு, எடுத்துட்டு வர முடியல. அதனால அங்கேருந்து ஒரு பஸ்ல ஏறி நம்ம அந்த மெயின் ரோடு கிட்ட இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். பாதி வழி வரைக்கும் வந்ததும் ஒரு எத்தனை மணி, நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 8-9 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 9 மணிக்கு சின்ன பொண்ணு அந்த ரோடு சைடில் நின்றுட்டு இருக்காட்டி. ஏங்க, எதுக்கு இப்போ கதை விடுங்க? சத்தியமா ராணி, ஒரு 9:30 மணி இருக்கும்னு நினைக்கேன். அந்த சின்ன பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்தா. நான் கேட்டேன், என் தங்கச்சி இங்கே நிற்க என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, அண்ணே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேக்கு, நான் இங்கே கடை தெரு வரைக்கும் போகலான்னு வந்தேன், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேக்கு, அது நான் நடந்து போகலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்து அதனால தான் இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா மாதிரி. சரி வா, நான் ஒன்று கொண்டு போய் உங்கள் வீட்டில் விடுன்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டே போனேன். வீட்டுக்கிட்ட போயிட்டு மாதிரி திரும்பி பார்க்க அவளை காணும். இந்த கதையை நான் நம்பணுமாக்கும்? ஃபர்ஸ்ட்டு கேளு ராணி, அந்த என்ன அங்கே வரைக்கும் போயாச்சுல. சரி என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிடணும்னு அவங்க வீட்டு கதவை தட்டி பார்த்தா சின்ன பொண்ணு கணேஷும் வீட்டில் தான் இருக்காவ. 6 மணிக்கு மேலே தெருவில் யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதனால அவங்க 2 பேரும் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாவ. எனக்கு ஒரே இதாயிட்டு, என் கூட வந்தது யாருன்னே தெரியல. ஊருக்குள்ளே இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்கு, அதனால ஒரு பொதுக்கூட்டம் வச்சு யாரும் இப்படி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்குள்ளே எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னாவ. நீங்கள் அண்ணே இவ்வளோ லேட் ஆச்சு, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு எல்லாம் கேட்டால நான் விஷயத்த சொன்னேன். அப்போ தான் கணேஷ் சொன்னால், இல்லை நான் 6:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டேன், இது சின்ன பொண்ணு நானும் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் கதவை கூட திறக்கல அப்படிங்க. எனக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரியல, என் கூட வந்தது யாருன்னு தெரியல. இந்த கதை நல்லா இருக்கு. நீங்களே எழுதுனீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி தந்தாவளா? நேற்று பூரா யாரு கூடயே இருந்து நல்லா குடிச்சிட்டு காலையில் எல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்படி தானே? ராணி, உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தனா கணேஷையும் சின்ன பொண்ணையா ஃபோன் போட்டு கேளு, அவங்க சொல்லுவாவ. கேட்போம்ல, இப்போ ஃபோனை போட்டு கேட்ட உடனே உங்கள் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடும்.
அப்போ ஃபோனை போட்டு கேளு. அந்த நீ 9:30 மணி ஆனது, 10 மணி ஆச்சு அவங்க வீட்டுக்கிட்ட போனதும். அதனால நீங்க இனிமே போக வேண்டான்னே, இங்கே நில்லுங்கன்னு சொல்லி அங்கே தான் நான் படுத்து இருந்துச்சு. அவ காலையில் ஒரு டீ போட்டு தந்தான்னு குடிச்சிட்டு அந்த நீ வாரேன். சரி, அவ்வளோ நடந்திருக்கலாம், ஒரு ஃபோனை போட்டு சொல்ல வேண்டியதானே? நம்மள ராணி 10 மணி 10:30 மணிக்கிட்ட ஆயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போனதும். வண்டி இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடுவோம். வண்டி இல்லை நடந்துலாம் போனோம். அங்கே மெயின் ரோட்லேருந்து அவங்க வீட்டுக்கிட்ட வரைக்கும் போனோம்ல. மெதுவாக நடந்து அந்த இருட்டோடி நடந்து போனல, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நீயும் பிள்ளைகளெல்லாம் உறங்கியிருப்பேன்னு நினச்சிதான் நான் ஃபோனை போடலை. சரி காலையில் ஆச்சு, இனி ஃபோனை போட்டு எதுக்கு சொல்லணும்னு சொல்லி நானும் அப்படியே நடந்து வரேன். இதை நான் நம்பிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு கேட்டுட்டு அவன் மட்டும் இல்லைன்னு சொல்லணும், சாத்தி போடுவேன் சாத்தி. போய் ஃபோனை போட்டு கேளு, அதுக்கப்புறம் நீ எனக்கு சாப்பாடு தான். பின்ன நான் இப்போவே சாப்பாடெல்லாம் தருவேன்னு நினச்சிங்களோ? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்லது உண்மையாக பொய்யானு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பச்சை தண்ணி கூட தருவேன். என்னத்தையாவது பண்ணு. அம்மா எங்க? உங்கள் அம்மைக்கு நேற்று நைட்டில் இருந்தே நல்லா காய்ச்சலாக இருக்குது. இப்போ தான் காப்பி போட்டு கொடுத்தேன், குடிச்சிட்டு அண்ணா படுத்திருக்காங்க. போய் பாருங்க, அந்த அடக்கல் கிட்ட உள்ள ரூமில் தான் படுத்திருக்காவ. காய்ச்சலா? ஏன் என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. நீங்கள் போய் உங்கள் அம்மையை பாருங்க, அவங்களே சொல்லுவாவ. சரி நான் போய் பார்க்கேன். ஒரு டீயாச்சும் போட்டுதா ராணி? சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு தரேன். ஏம்மா இப்படி ஒருத்தி ராட்சசி தான் ராட்சசி. நல்லா படிச்சிருக்கேன் மக்களே. ஆமாம்மா, நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் காலையில் எழுந்துச்சு படிச்சோம்ல, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஞாபகம் இருக்கு. பாவம் என் பிள்ளை நைட்டெல்லாம் தூங்கவே விடலை. பரவாயில்லம்மா இருக்கட்டும், நான் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு படிச்சோம்ல, எல்லாம் படிச்சிருக்கேன். ஆமாம்மா ஆச்சுங்க. டீ அவளுக்கு காலையிலேருந்தே நல்லா காய்ச்சல், டீ உறங்கிட்டே இருக்காவ, எந்திக்கவே இல்லை இன்னும். அப்படியா? சரி அம்மா, என்ன விஷயம் என்னதுன்னு கேட்டுவே, நான் படிச்சு முடிச்சு வந்து என்ன விஷயம்னு கேட்டுக்கிறேன். சரி டீ, நீ ஃபஸ்ட்டு போய் எக்ஸாம் எழுத பாருப்போ. சத்யா, இனி எத்தனை பரீட்சை இருக்கு? பாட்டி இன்னைக்கு ஒன்று இருக்கா, மாதிரி இன்னும் ஒன்று கூட இருக்கு. சரி இன்னும் சுவானிக்கு எத்தனை இருக்கு? அவளுக்கு நாளைக்கு ஒன்று இருக்குது, மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. எனக்கு இன்னைக்கு ஒன்று, அடுத்து இனி ஒன்று கூட இருக்குது. 2 எக்ஸாம் இருக்குது, 2 இருக்கும். முடிஞ்சாச்சுன்னா ஜாலி தான். நல்லா மார்க் வாங்கினா தாட்டி இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், மெரிட்டில் சீட்டு கிடைக்கும். நான்லாம் பைசா கொடுத்து படிக்க வைக்க மாட்டேன், முதவே சொல்லியாச்சு. அம்மா, நான் என்னைக்காவது மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேனாம்மா? உன்னை நினச்சி எனக்கு கவலை இல்லாட்டி, உன் தங்கச்சிக்காரி இருக்கால, அவளை நினச்சி தான் எனக்கு கவலை. இன்னும் உறங்கிட்டு கிடக்கா, இன்னும் எந்திக்கல. 4 சாட்டு சாட்டமா எந்திரிச்சிருந்து படிப்பா. அந்த பிள்ளை அடிக்கிறதுக்கு இவளே சொல்லி கொடுத்துருவா போல இருக்கு. பாட்டி படிச்சதுக்கு. ஏம்மா லேட் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. பாட்டியே போயிட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. ராணி, நீ காலையில் சொல்லுன்னு சொன்னல, நேற்று நைட்டு என்னாச்சு? ஏம்மா வாங்க, டீ குடிச்சிட்டே பேசுவோம். வா வா. அப்புறம் மாதிரி என்ன டீ ஆச்சு? எம்மா, அந்த எலி கதவை திறக்கவே முடியல. லாஸ்ட்டு நான் என்ன செய்யறதுக்கு சத்யாவை தான் எழுப்பி விட்டேன். அந்த சுவானி பிள்ளையை எழுப்புனா எந்திக்கவா செய்யும். லாஸ்ட்டில் சத்யாவை எழுப்பி கொஞ்சம் தள்ளு மக்களே, இந்த கதவை திறக்கவே முடிய மாட்டேங்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தள்ளணும். அதுக்கு முன்னாடியே அவைய மயக்க மூட்டி கீழே விழுந்தாச்சுன்னு நினைக்க ஏதோ சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் சவுண்டே கேட்கல. அப்படின்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தள்ளணுமா, கதவை திறந்துட்டு பார்க்க அங்கே கீழே கிடக்காம்மா, மக்கா மழக்கா ஆன கிடக்கா. அந்த நீ என்ன செய்துக்கு தூக்கிட்டு போய் கட்டிலில் போட்டோம். டீ மயக்க மட்டும் கீழே விழுந்தாங்களா, தண்ணி தொளிச்சு எழுப்பணும் கூட தெரியாது அவங்க 2 பேருக்கும். ஏம்மா முதல்ல தண்ணியை தொளிச்சு எழுப்பி விடுவோன்னு தான் பார்த்தோம்மா. அதுக்கப்புறம் பார்த்தோம் லாஸ்ட் நம்ம தூக்கம் கெட்டு போயிடும். அந்த பிள்ளைக்கு வேற பரீட்சை இருக்கு அடுத்த நாள். அதனால நாங்கள் என்ன செய்தோம், அப்படியே கொண்டு கட்டிலில் போடுவோம். எந்திக்கும் போது எந்திக்கிட்டேன்னு அப்படியே கொண்டு போட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தா கிழவிக்கு ஒரே காய்ச்சல், நல்லா நடுங்குவே பார்த்துக்கோ. நேற்றெல்லாம் சில்லறை ஆட்டமாட்டி போட்டா, காலையிலேருந்து என்ன ஆட்டம் போட்டா. ஐயம்மா, என் பேத்தி மாதிரி 2 பேரும் என்ன பாடுபடுத்திட்டா. தேவைதான் கிடக்கட்டும் கொஞ்ச நாள். ஏம்மா சும்மா இருங்கம்மா, அப்படியெல்லாம் பேசாத பாவம். இப்படி ஒரு மாமியார் கிடச்சதுக்கே நீ தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுக. உனக்குலாம் கொஞ்சம் நல்ல மாமியார் கிடச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம் டீ, மருமம் வரலையோ? கூத்தையான் கேட்க இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. நானும் ஆஃபீஸில் இருந்து காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்காவேன்னு காலையில் வந்தோன்னே நல்லா திட்டிட்டேன். என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து ஒரு 7:30 8 மணிக்கெலாம் கிளம்பியிருக்காங்க. அங்கே ஒரு கதை நடந்திருக்கு. அது என்னது, இவங்க அந்த மெயின் ரோட்டில் இறங்கிட்டு அப்புறம் நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்கு நடந்து தானே வரணும். இந்த நைட்டு நேரத்தில் ஆட்டோ இந்த மினி பஸ்லாம் இருக்காதுல்ல, அங்கேருந்து நடந்து வந்திருக்காவ. வண்டிக்கு என்னட்டியாச்சு? வண்டி வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகாமல் அதனால் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி நடந்து வந்திருக்காவ. இங்கே அந்த மெயின் ரோடு, அந்த ஒரு மெயின் இது ரோடு வரும் பற்றியா நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து சின்ன பிள்ளை நின்றுட்டு இருக்காலாம்.
அந்த பிள்ளை எதுக்கிட்டே அந்த நேரத்தில் அங்கே போய் நின்றுச்சு? கேளுங்க, அந்த இவங்க என்ன கேட்டால அது வண்டி வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டேன்னே, நான் வந்து கடை தெருவு போகலான்னு வந்தேன், வண்டி இதாகிட்டு எனக்கு அங்கே அந்த பக்கம் போவா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் வந்து சரிம்மா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுன்னு கூட்டிகிட்டு போயிருக்காவ. அந்த அவ வீட்டுக்கிட்ட போயிட்டு திரும்பி பார்க்காமலாம் ஆளை காணுமா. மாதிரி என்னட்டியாச்சு? மாடி என்ன ஆகுதுக்கு கூட வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால சின்ன பொண்ணு வீட்டுக்கிட்ட வர போயாச்சுன்னு கதவை தட்டி கேட்டால அவங்க 6 மணிக்கு மேலே வெளியவே போகலை. நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஊருக்குள்ளே இப்படி சொல்லியிருக்காங்களே 7 மணிக்கு மேலே யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் நாங்கள் போகலை. இந்த கணேஷும் வந்து 6:30-7 மணிக்கெலாம் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தாச்சான். மாதிரி இவர் கூட வந்தது யாருன்னு தெரியலை அப்படின்ட்டு காலையில் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காவ. நான் ஃபஸ்ட்டு நம்பலை. நான் அப்புறம் சின்ன பொண்ணுக்கு ஃபோனை போட்டு கேட்டேன். அப்போ அவள் தான் கதையெல்லாம் சொன்னான். ஆமாம், அந்த அண்ணன் வரும்போது ஒரு 10-10:30 மணி மேலே ஆயிட்டு அந்த எனக்கு அங்கேருந்து அவங்கள தனியாக அனுப்பது கஷ்டமாக இருந்துச்சு. சரிண்ணே நீ இங்கே படுன்னு சொல்லி படுக்க வச்சேன், காலையில் தான் அனுப்பி விட்டேக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயா, என்னெல்லாம் தான் நடக்கு இந்த ஊருக்குள்ளே. ஆமாம்மா, என்ன செய்துக்கு பிள்ளைகளெல்லாம் வெளியே அனுப்ப இதாக தான் இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரே அவள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஊருக்குள்ளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, 7 மணிக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு மறந்தே போயிட்டு. நம்ம வீட்டில் நடந்த கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கியா? இல்லைம்மா, அதெல்லாம் நான் சொல்லலை. சொன்ன மாதிரி பயந்துருவாவ. அது மட்டும் கிடையாது, பிள்ளைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த சொன்னால் சரி வராது. சும்மா அந்த பிள்ளைகளும் பயப்படும். ஏன்னா அந்த பரீட்சைலாம் நடக்க பற்றியா இதெல்லாம் பற்றி பேசி அந்த பிள்ளைகளை கேட்டுனா கூட வந்து அப்புறம் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 எக்ஸாம் இருக்குல்ல, முடியட்டு மெதுவாக அந்த விஷய பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிடுவோம். ஆமாட்டி, நீங்கள் பேச இருக்கும்போது இந்த பிள்ளைகளும் வந்திருக்கோம். அவங்க முன்னாடி வச்சு இந்த கதையெல்லாம் சொன்னால் சரி வராது. ராணி, இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைகளை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டா? கூட்டிகிட்டு போம்மா. இங்கே நின்னா மட்டும் இந்த மாமியார் எங்கள் மாமியாருக்காரி ஏதாவது சும்மா வேலை வாங்கிட்டே இருக்கும். நீ எங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சமையலெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடு. சமையல் கற்றுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாட்டி, எல்லா வேலையும் கற்றுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த பரிச்சை நேரத்தில் இந்த உங்கள் மாமியார் இப்படி பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. நானும் அதுதான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லலாம்னு நினச்சேன். அவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் படிப்பு வந்து ஒரு சின்ன விஷயந்தான். அது வந்து வேணும்னா படிச்சுக்கலாம், இந்த பொம்பளை பிள்ளைலாம் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காவ. நமக்கு அப்படி கிடையாதுல்ல. இந்த காலத்தில் இதெல்லாம் எல்லாமே மாறி போச்சு. அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியவும் செய்யாது. அதை சரி என்னென்ன கொண்டாடிட்டு போங்கன்னு விட்டுட்டேன். நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா சமையல் எல்லா வீட்டு வேலை எல்லாம் கற்றுக் கொடு. சும்மா அங்கே இங்கே விளையாடிட்டு நிற்கிறதுக்கெல்லாம் விடாத. ஆமாட்டி, இன்னும் 2 எக்ஸாம் தானே இருக்குது, அது முடியட்டு. இந்த 2 பிள்ளைகளையும் செல்வி வீட்டில் போய் அங்கே 2 பிள்ளைகளையும் 4 வரையும் கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் கொஞ்சம் நாள் நிற்க வைக்கணும். ஆமாம்மா, கூட்டிகிட்டு போ. ஆனால் அடுத்த மாதம் மறுபடியும் திருவிழா வரலாம். இந்த எக்ஸாம் எப்போது அடுத்த வாரம் முடியும் போல இருக்குது. அப்புறம் ஒரு 5-6 நாள் தானே திருவிழா ஆரம்பிச்சாச்சுன்னா மாறி அங்கேருந்து திருப்பி இங்கெல்லாம் வரணும். அதனால் இங்கே நின்றுமா திருவிழாலாம் முடியட்டு, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாம். இந்த சுவானிக்கு வேணால் அடுத்த உடனே கிளாஸ் ஆரம்பிக்கும். ஆனால் சத்யாவுக்கு அப்புறம் காலேஜ் அட்மிஷன் அது இதுன்னு எல்லாம் ஆனதுக்கப்புறம் தானே போக வேணாம். சத்யா மட்டும் அங்கே நிற்க வச்சுக்கோ. ஆமாம், அங்கேயே சுபினுக்கு வந்து 10th முடிச்சு அடுத்து எந்த ஸ்கூலு என்னன்னு உள்ளது அவனுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அதனால் அவனுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் திறக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அண்ணே செல்வி போனப்போ சொன்னான், இந்த 10th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து எந்த ஸ்கூலில் அட்மிஷன் அப்படி இப்படின்னெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே அண்ணன் வந்து சுவாவிக்கு சீக்கிரம் திறந்துடும் நினைக்கிறேன் ஸ்கூலு. ஆமாட்டி, அப்போ இந்த திருவிழாலாம் முடியட்டு, திருவிழா முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம். என்ன திருவிழாக்கா அப்பாவை ஃபோன் போட்டு கூப்பிடட்டா? உங்கள் கோயம்புத்தூரில் 10 நாள் இருக்குது. இந்த 10 நாள் அவர் இங்கே வந்து நிற்க மாட்டார். வேணும்னா கூப்பிடு, கடைசி ஒரு 3 நாள் 4 நாள் வந்தால் வரட்டும். சரி ஃபோனை போட்டு கூப்பிடுறேன். ஏன்னா அந்த பாம்பேலேருந்து அக்காலும் வரேன்னு சொல்லியிருக்கால, அப்போ எல்லாரும் நின்னா நல்லா ஜாலியாக இருக்கும். மட்டி எவ்வளோ நாளாக சேர்ந்த பிள்ளையை பார்த்து அவளும் வரது நான் வரான்னு சொன்னால் அவங்க அப்பா வருவா. ஏன்னா உங்கள் அப்பா இருந்த மூத்த பிள்ளையை நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. ஆமாம்மா தெரியும், அக்கால தான் நல்லா பிடிக்கும் அப்பாவுக்கு. அதுக்குன்னு உங்களை பிடிக்காதனால ஒன்றும் கிடையாது. ஆனால் அவகிட்ட கொஞ்சம் அதிகமான பாசம். ஏன்னா வீட்டுக்கு மூத்த பிள்ளை பார்த்தியா. நீ அப்பாவுக்கு ஃபோனை போட்டு பேசுனியா? ஆமாம்மா, நான் காலையில் ஃபோனை போட்டு பேசினேன். அது ஒன்றை கேட்டதான் சொன்னவ. நீயும் ஃபோனை போட்டு இந்த திருவிழா விஷயம் பற்றி பேசிட்டு கூப்பிடு. சரிம்மா. வா சின்ன பொண்ணு. இக்கா, என்ன அம்மையும் மகளும் சேர்ந்து ஒரே கதையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நேற்று நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏக்கா, அந்த அண்ணன் சொன்னப்போ நீங்கள் நம்பல போல இருக்கு. ஆமாட்டி, எனக்கு நம்பவே முடியல. நான் இவர் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டி அப்படி இப்படின்னு போயிருப்பாருன்னு நினச்சேன். அக்கா, எல்லாம் உண்மைதான். எனக்கு அங்கேருந்து அந்த அண்ணன் தனியாக அனுப்பதுக்கு ஒரு மாதிரி இருந்து மாதிரி வர வழியில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாதுல, அதனால தான் அங்கேயே படுத்துக்கோன்னு சொல்லி படுத்துருந்தாவ. நைட்டு நேரத்தில் அங்கே வந்து உனக்கு கஷ்டமாக போயிருக்கும் பார்த்தியா சின்ன பொண்ணு. அக்கா, என்னக்கா பேசுகிறீங்க? நம்மளாம் அப்படியே பழகும். இல்லை சும்மா சொன்னேன், இந்த நைட்டு நேரத்தில் வரும்போது உங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும், நீங்கள் படுத்துருப்பீங்க. இல்லைக்கா, நாங்கள் படம் பார்த்துட்டு தான் இருந்தோம். நாங்கள் இந்த எப்போயாவது ஒரு வாட்டி ராத்திரி நேரத்தில் இருந்து நல்லா படம் பார்க்குவோம். அன்னைக்கு வேறு அவையே நேரத்தே வந்துட்டாவளா, அதனால நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்து இந்த டிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். சரி. ஏக்கா, இந்த வசந்தியும் உமாலையும் பார்த்தலா? காணவே இல்லை காலையிலேருந்து.
ஆமாம் சின்ன பொண்ணு, வசந்தி எனக்கு காலையில் பார்த்தேன் முத்தம் தூக்கும்போது அவளும் அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்தா பார்த்தேன். உமா இல்லைன்னா அந்த காலையில் அந்த நேரத்தில் வருவா, அவளும் வெளியே அந்த தொடச்சி கழுவி போடுறதுக்கு வருவா, வெளியே திண்ணையெல்லாம் கழுவதுக்கு. அன்றைக்கி அவளை பார்க்கவே இல்லை, என்னன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் விட்டு அங்கே போய் கேட்கணும். ஆமாம், நானும் ஃபஸ்ட்டு அங்கே தான் போனேன். போய் கதவை தட்டினேன், கதவை திறக்கவே இல்லை. உள்ளே இருக்காளோ இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு என்ன போயிருக்காளோ என்னன்னு தெரியல. அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஒரு வேளை அந்த மரத்தடிக்கிட்டே இருக்காளோ என்னவோ தெரியலையே. என்னமோக்கா தெரியல. ராணி, நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்கேன்னா நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க. சரிங்கம்மா, போய் பாடுங்க போங்க. அக்கா வாரீங்களா? வசந்தி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். சின்ன பொண்ணு, எனக்கு இந்த மார்க்கெட் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது சின்ன பொண்ணு. வீட்டில் சாமானெல்லாம் தீர்ந்து போய் வாங்கணும். அப்படியாக்கா, நானும் வரட்டா உங்க கூட? வா சின்ன பொண்ணு, அதனால இப்போ என்ன? ஏக்கா எனக்கு வண்டி இருக்கு, அதுலேயே போய்க்கிடுவோம். சரிம்மா, இந்த வசந்தி உமாலும் வாரானா கூட்டிகிட்டு போயிடுறான். வண்டியை வேணா இங்கே நிற்க வச்சுட்டு சும்மா அப்படியே நடந்து போயிட்டு வரலாம் மத்தியா? வாங்க போய் பார்ப்போம். சின்ன பொண்ணு, நான் அந்த பேக் எடுத்துகிட்டு வரேன். நீ போய் வண்டியெல்லாம் ஏடு. அவங்க 2 பேரும் வரலன்னா நம்ம வண்டியில் போவோம். அவங்க 2 பேரும் வர வேணா நம்ம அப்படியே நடந்து போவோம். சரிக்கா, நான் வசந்தி வீட்டுக்கிட்ட நிற்க, நீங்கள் வாங்க. சரிம்மா. வாங்கம்மா வாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறி. வாங்க எல்லோரும் வாங்கிடுங்க. ஏக்கா உங்களுக்கு காய்கறி ஒன்று வாங்கட்டமா? வாங்கணும் சின்ன பொண்ணு. ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் எனக்கு கொஞ்சம் வீட்டு சாமானெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு மாதிரி திருப்பி வரப்போ காய்கறியும் வாங்கிட்டு போகலாம். சரிக்கா, அப்போ வாங்க. ஏக்கா வாங்க வாங்க, காய்கறி வாங்கிக்கிடுங்களா? தம்பி, நாங்கள் இங்கே கடைக்கு போயிட்டு இருக்கோம், திருப்பி வரப்போ வாங்கட்டா? சரிக்கா, போயிட்டு வாங்க. இவன் என்ன இப்படி இருக்கான்? சின்ன பொண்ணு, அப்படி யாரையும் பேசாத. சரிக்கா வா. சின்ன பொண்ணு, இந்த வசந்தி சரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னா உமா எங்கே போனா? காலையிலேருந்து ஆளே காணுமே. ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த உண்மை எங்கே போனான்னு தெரியல. 2 வாட்டி போய் பார்த்தேன், கதவே திறக்கலை. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபோனை போட்டால் ஃபோனே எடுக்க மாட்டுக்கா. ஒரு வேளை உடம்பு எதுவும் சரியில்லையே என்னமோ தெரியலையே. என்னமோக்கா தெரியல. திருப்பி போனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும். ராணிக்கா, இதில் நான் வாங்கின பொருள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்தே பில்லு போட்டிருக்கேன்க்கா. வீட்டில் போயிட்டு நான் பைசா தரேன். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டு, நான் கொடுக்கேன். சின்ன பொண்ணு, நான் எனக்கு வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டேன். உனக்கு வேற ஏதாச்சும் வாங்கணுமாம்மா? இல்லைக்கா, எனக்கு எதுவும் வாங்க வேண்டாம். நான் இப்போ போன வாரம் தான் வாங்கினேன். அந்த டைமில் 1-2 பொருள் இங்கே இல்லாமல் இருந்துச்சா, அதான் சரின்ட்டு உங்கள் கூட வந்தேன். வாங்க போவோம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம். எப்போமா வாரோம்? சின்ன பொண்ணு, இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு அப்படி என்னதான் இருக்குது? ஏக்கா உங்களுக்கு தெரியாது என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கும் தெரியுமா? இன்னும் அந்த பக்கம் போனால் ஃபாரின் சாக்லேட்டு அது நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு சின்ன பொண்ணு? நமக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வாங்கலான்னு வந்தோம். ஏன்னா இங்கே வந்தால் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் பார்த்தியா, அதனால தான் இங்கே வர்றது. நாமளாம் இங்கே வந்தால் எதுவுமே வாங்க மாட்டேன் சின்ன பொண்ணு. இந்த டீ தூள், அப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த லிக்விட் இருக்குது தெரியுமா, அது, அப்புறம் இந்த பாத்ரூம் கழுவக்கூடியது, இதெல்லாம் சில நேரம் இந்த ஆஃபரில் போட்டிருப்பாவ, கொஞ்சம் இந்த கம்மியாக இருக்கும். அதுக்காண்டி மட்டும்தான் இங்கே வர்றது. வேறு ஒரு பொருளும் நான் வாங்க மாட்டேனே. அப்புறம் போகும்போது இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டு அப்படி ஏதாச்சும் வாங்கிட்டு போவேன். இந்த டீ கூட சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கிட்டு போவேன். வேறு ஒன்றுமே நான் வேறு எந்த சைடும் நான் போக மாட்டேன். இந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏக்கா, அப்போ இந்த ஷாப்லாம் எங்கே வாங்குவீங்க? அது காலியாகுമ്പോൾ அங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது பற்றியா, அங்கே போய்ட்டு இந்த 10 ரூபா சோப்பு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறது. வேறு எதுக்கு இங்கெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஏக்கா, அது கூட இங்கே ஆஃபரில் தான் இருக்கும் தெரியுமா? அந்த 3-4 ஷாப்பு சேர்ந்து இருக்கும். அது வந்து நல்லா இதில் போட்டிருப்பாங்க, கம்மி ரேட்டில் போட்டிருக்குவாங்க. அப்படியே சின்ன பொண்ணு, நான் அதெல்லாம் போய் பார்க்கவே மாட்டோம்ல, அதனால எனக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் எல்லாம் வாங்குவேன். சில அதெல்லாம் வந்து இந்த 2 பேக்கெட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான் வாங்கிட்டு போவேன். நீ வாங்கக்கா, நான் அந்த பக்கம் போய் காமிக்கேன் சோப்பு இதெல்லாம். வேண்டாம் சின்ன பொண்ணு, எதுக்கு சும்மா? சரி, நீங்கள் வாங்க வேண்டாம், சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம். சரி வா. சின்ன பொண்ணு, இங்கே பாரு சின்ன பொண்ணு, இந்த ஊறுகாயெல்லாம் என்ன வெரைட்டியாக டப்பால போட்டு வச்சிருக்காவ. ஆமாக்கா, இங்கே எல்லா வெரைட்டி ஊறுகாயும் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு வீட்டிலே நான் ஊறுகாய் போடுவேனே. எங்கள் அம்மா சூப்பராக போடுவாங்க. எங்கள் வீட்டில் நிறைய மாங்காய் மரம் உண்டு பார்த்தியா. இந்த மாங்காய் சீசன் வந்தோடனே மாங்காய் எல்லாம் பறித்து காய வச்சுருப்பாவ. அந்த இப்போ மாங்காய் சீசன் அப்படின்னாலே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஊறுகாய் போட்டு வச்சுருப்பாவ, எனக்கும் என் தங்கச்சிக்கும். ஏக்கா, நீங்கள் சொல்லும்போதே நாக்கில் அப்படியே தண்ணி ஊறுதுக்கா. உனக்கு வேணும்னா சொல்லு, எங்கள் அம்மாட்ட சொல்லி 1 கிலோ போல் போட்டு தருவாவ உனக்கும்.
சரிக்கா. என்ன சின்ன பொண்ணு, மாங்காய் சாப்பிட்றதுக்கெல்லாம் நல்லா ஆசைப்படுங்க. எது விசேஷம் உண்டோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அப்படியெல்லாம் இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேனா? சரி சரி வா, காலங்காலத்துக்கு ஒரு பிள்ளையை பெற்று எடுத்துரு, எங்கள்கிட்ட பெற்று கொடுத்துரு, நாங்கள் வளர்த்திக்கிட்டோம். சரிக்கா. சின்ன பொண்ணு, என்ன நீ காய்கறி வச்சிருக்கான் பாரு, என்னவோ வெரைட்டி வெரைட்டியா இருக்கு பத்தியா? ஆமாக்கா, காலிஃப்ளவர் பாருங்களேன், 4 கலரில் வச்சுருக்கான். ஆமாட்டி, நானும் அதான் பார்க்கேன். இப்படியெல்லாம் வருமா? எனக்கெல்லாம் அந்த வெள்ளை கலர் மட்டும்தான் தெரியும் சின்ன பொண்ணு. அக்கா, ஒன்றுமே நேச்சுரலாக வளர்த்தது கிடையாது, எல்லாத்துக்கும் மருந்து அடித்து தான் வளர்த்தி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம் சின்ன பொண்ணு, கடையில் இருந்தெல்லாம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணுன்னா பயமாக தான் இருக்குது. நான் எங்களுக்கு அங்கே ஒரு சென்ட் இடம் கிடக்கு பத்தியா, அதில் இந்த காய்கறி எல்லாம் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நமக்கு டெய்லி தேவைக்குள்ள காய்கறி அதுலேருந்தே பறிச்சுக்கிடலாம் பத்தியா? ஆமாக்கா, நல்ல ஐடியா தானே. ஏக்கா, அது 1 சென்டா, ஒரு 2-3 சென்ட் வரும்லா? ஆமாம் சின்ன பொண்ணு, ஒரு 2-3 சென்ட் வரும். இல்லை அதில் ஒரு சென்டில் வந்து கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் போடலான்னு இருக்கேன். இன்னொரு சென்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் இந்த வாழை ஏதாவது வைக்கலாம், அது அப்படியே தென்னை அப்படி ஏதாச்சும் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமாக்கா, உங்களுக்கு இந்த காய்கறி எல்லாம் வெளியே வந்து வாங்குறதுக்கு அங்கேயே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதிலே பறிச்சுக்கிடலாம்ல? ஆமாம் சின்ன பொண்ணு, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் சின்ன பொண்ணு, இங்கே பாரு, பூண்டை வரைக்கும் உரிச்சு வச்சிருக்கான். இன்னும் விட்டால் வெங்காயத்தை வேற உரிச்சு டப்பாவுல கட் பண்ணியே போட்டு வைப்பான் போல இருக்கு. ஏக்கா, அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதோ, தேங்காய் வரைக்கும் துருவி ஒரு டப்பாவில் போட்டு விற்கிறாங்க அக்கா. ஏன் அம்மா, அதை வரைக்குமா துருவி வைக்கிறாவ? இந்த பொம்பளைகளுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லாமல் போச்சோ? ஏக்கா, இப்போல்லாம் எல்லாரும் வேலைக்கு போகக்கூடியவங்க பத்தியா, அதனால அறக்க பறக்க காலையில் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு போகணுமேன்னு சொல்லி இப்படி எல்லாம் டப்பாலே கட் பண்ணியும் துருவியும் டப்பாவில் போட்டு எல்லாம் சேல் பண்ணுகாவ. சின்ன பொண்ணு, அதெல்லாம் நம்ம அப்பப்போ கட் பண்ணி சாப்பாடில் சேர்த்து செய்யும்போது தான் நல்ல மனமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்படி 4-5 நாளுக்கு முன்னாடியே எல்லாம் கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது ஒரு நாள்லேயே வந்து அதில் வந்து விஷம் ஆகிடும். ஆமாக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வேலைக்கு போகிறவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் சாப்பிட தான் செய்கிறாவ. இப்போல்லாம் மீன், இந்த இறைச்சி இதெல்லாம் கூட டப்பாவில் வருதுக்கா. சீச்சி, அதெல்லாம் டப்பாவில் வருவோ? நாற்றம் அடிக்காத சின்ன பொண்ணு 2 நாள்லே. அதுக்காண்டி அதில் கெமிக்கல் எல்லாம் சேர்த்துருப்பாங்கக்கா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியலையே, அழிவு காலம் வந்தாச்சு போல இருக்கு நமக்குலாம். அதில் ஏதாவது சந்தேகம் உண்டாக்கா? சரி அக்கா, நீ இதில் ஏதாச்சும் வாங்கியா? எனக்குலாம் இதில் ஒன்றும் வேண்டாம், வெளியே ஒரு கடை இருந்துல அங்கேயே வாங்கிக்கிடுவோம். அவங்க தான் இந்த கிராமத்து சைட்லேருந்து நல்லா மருந்து அடிக்காத காய்கறியாக விளைய வச்சு எடுத்துகிட்டு வந்து விற்குவாங்க. அங்கே தான் வாங்கிக்கணும். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்து வச்சதோ தெரியல. ஏக்கா, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அப்படி இருக்காதுக்கா. ஒரு சில இடத்துல வந்து டெய்லி அதை அப்படியே மாற்றிட்டே இருப்பாவ, ஒரு சில இடத்துல அப்படியே இருக்கும். நம்ம எதுக்கு சின்ன பொண்ணு ரிஸ்க் எடுக்கணும்? வா, நம்ம வெளியே போய் அந்த கடையில் வாங்கிக்கிடுவோம். நம்ம அந்த தம்பிட்ட சொல்லிட்டு வந்த பற்றியா, திருப்பி வரப்போ வரோன்னு சொல்லி நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். வா, இப்போ நம்ம வாங்கின பொருளுக்கு பில்லை போட்டுட்டு போவோமா? சரிங்கக்கா, வாங்க. ஏக்கா வாங்க, காய்கறி எடுக்கட்டா? என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு எடுத்து தரேன். சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாச்சும் வேணுமாம்மா? ஏக்கா, நான் வீட்டில் எங்கே சமைக்கேன், எனக்கெல்லாம் வேண்டாக்கா, நீங்கள் வாங்கிக்கிடுங்க. சின்ன பொண்ணு, அப்போ உங்கள் மாமியார் போயாச்சோ? ஆமாக்கா, இன்னும் அடுத்த வாரம் வருவாங்களாம். அவங்க மகளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, அதனால அங்கே போயிருக்காவ. ஓ அப்படியா, சரி சரி. தம்பி, எனக்கு ஒரு 2 கிலோ இந்த பெரிய வெங்காயம் போட்டுக்கோ, மாதிரி ஒரு 1 கிலோ தக்காளி, மாதிரி ஒரு 1/2 கிலோ கேரட்டு, ஒரு 1/2 கிலோ இந்த கத்திரிக்காய், ஒரு 1/2 கிலோ பீன்ஸு, அவ்வளோதான். அப்புறம் இந்த பச்சை மிளகா, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருப்பா. அப்போ ஒரு 2 முருங்கைக்காவும் எடுத்து வச்சிரு. சரிக்கா, இருந்துக்கிட்டுங்க, எடுத்துகிட்டு வரேன். அக்கா, நிறைய வாங்காப்புல இருக்கு. வாங்கும்போது இப்படி எல்லாம் சேர்த்து வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் சின்ன பொண்ணு. ஏக்கா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலையோ? அது அவைய வரும்போதெல்லாம் நைட்டு ஏதாவது வாழைப்பழம், கிரேப்ஸு அப்படியே ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அதனால் நான் வெளியே வரப்போ வாங்க மாட்டேன், அந்த காய்கறி மட்டும் வாங்கிட்டு போவேன். ஏக்கா, இந்த வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, வேணுமா? வேண்டாம் தம்பி, இப்போதைக்கு இவ்வளோ போதும். இது வேணா ஒரு 2 எலுமிச்சப்பழமும் போட்டுரு, மாதிரி வேறு ஒன்றும் வேண்டாம் தம்பி, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். இதே ஒரு வாரத்துக்கு போகும். சின்ன பொண்ணு, இந்த பேக்கை நீ வச்சுக்கோயேன், இந்த காய்கறி வாங்குறத நான் வச்சுக்கிறேன். சரிங்கக்கா, கொடுங்க. ஏக்கா, இந்தாங்க எடுத்துக்கிடுங்க, நீங்கள் கேட்டதுல இந்த பையில போட்டிருக்கேன். சரிப்பா தம்பி, கொடு. தம்பி, எவ்வளோப்பா ஆச்சு? ஏக்கா, எல்லாம் சேர்த்து 285 ரூபா ஆச்சு. சின்ன பொண்ணு, அந்த பையில வந்து எனக்கு பர்ஸ் இருக்கு, அதுலேருந்து எடுத்து காசு கொடுத்துறப்பா.
சரிக்கா நான் கொடுக்கேன். என்ன இந்தாங்க. ஏமாடி தங்கச்சி இந்த 5 ரூபா பேலன்ஸ் இல்லையாம்மா? தம்பி இருக்கட்டு, அடுத்த வாட்டி வரப்போ ஏதாவது வாங்கிக்கிடேன். சரிக்கா. சின்ன பொண்ணு வா போவோம்.